ஓம் விக்னேஸ்வராய நமக. நமக்குலதேவதாம்னியப்ப சுவாமி நமக. பேரன்பு மிக்க த ஜர்னி ஸ்பீக்ஸ் அன்பர்களுக்கு ஜோதிடர் முத்துச்சாமி இனி அன்பு வணக்கங்கள். உழைக்க தயங்காத, எப்பேற்பட்ட அடிமட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் மீண்டு எழுந்து வரக்கூடிய யோகம் படைத்த மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷம் மாசி மாசம் 22ஆம் தேதி, அதாவது 6/3/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை 7:56 ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி இருக்கின்றார். அதனை முன்னிட்டு உங்களுக்கு என்ன பலன்கள் லாபமாக கிடைக்க போகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எடுத்துக்கொள்ள இருக்கின்றேன். ஓம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாத்தா. ஓம் சனீஸ்வராய நமக. மகராசி என்பதே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தான். எப்பயுமே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவரும் தன் வீட்டை பாதிப்படையணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த கணக்குப்படி 7.5 ஆண்டு காலகட்டங்கள் எவ்வளவு பிரச்சனை முடியுமோ அவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சிருந்த உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இப்ப பயிற்சி அடையக்கூடிய காரணத்தினால மகர ராசிக்கு முழு நன்மையும் ஒரு சேர கிடைக்க போகிறது. அதாவது அவர் தான் உங்கள் ராசிநாதன் போய் அமரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம், முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம். தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் இவை அனைத்தையும் இழந்திருந்தால் மீட்டு கொடுக்கும் வாய்ப்பும், அல்லது இவையெல்லாம் உங்களுக்கு புதுசா கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க ஒரே வாய்ப்பு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய முதல் படியாகவே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதன் மூலமாக அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல தன்னைத்தானே நிலைநிறுத்துதல். அதான் பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா அதிபதி 1ஆம் இடம்னு சொல்லி பேர். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் தன வாக்கு குடும்பஸ்தானம். காசு, பணம், பொன்பொருள் சேர்க்கை, குடும்ப ரீதியான விஷயங்கள் இவையெல்லாம் குழப்பமாக சிதறி இருந்தாலுமே அனைத்தையும் ஒன்று சேர்த்து நல்ல லாபமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பயிற்சியினால் உங்களுக்கு பலன் நிறைய கிடைக்க போகிறது. ஒரு விஷயம். அடுத்து சனீஸ்வர பகவான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தொழில்காரகன். தொழிலில் பெரிய அளவு முன்னேற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க. அவருடைய பார்வைக்கு ஒரு பலன் உண்டு. அப்ப அதாவது அவர் தான் உங்க ராசிநாதன், அவருக்கு பார்வைக்கு பலன் உண்டு. அவர் 3ஆம் பார்வையாக முதல்ல உங்க ராசிக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்த பாக்குறார். அடுத்து பாத்தீங்கன்னா அட்டமஸ்தானம், அதாவது அடுத்த பார்வை பாக்கியஸ்தானத்தை பாக்குறார். அப்ப மகராசியை பொறுத்தளவுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் பஞ்சமஸ்தானம் பாக்கியஸ்தானமும் பலமான யோகம் பெற்று, இதுவரை இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் நீங்க பெற்று, சர்வ மங்களமும் எல்லா யோகமும் முதல்ல யாருக்கு கிடைக்குதுன்னா உங்க ராசிக்கு தான் கிடைக்க போகுது. அதனால நீங்க காலரை நிமித்தி விட்டு சொல்லுங்க, நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுங்க. உங்களை ஜெயிக்க வைப்பார். அந்த அளவுக்கு சனி பகவான் இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கு நன்மை தரப்போகிறார். எதன் மூலமாக? முதல் தொழில் மூலமாக கிடைக்கப்பெறார். புது தொழில் செய்யணும்னு முடிவு பண்ணீங்கன்னா தாராளமா செய்யுங்க. அந்த பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அரசு சார்ந்த துறை அல்லது அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த மகராசி அன்பர்களுக்கு பலன் நிறைய கிடைக்க போகிறது. புது புது முயற்சி செய்யறதுக்கான வாய்ப்பு, அதே மாதிரி புது புது கட்சிகள்கிட்ட போய் சேர்றதுக்கான எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சக்சஸ். அதுதான் முதல் விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க, சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் சுப யோகங்கள் நிறைய கிடைக்க போகுது. மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான், மணப்பெண் கிடைப்பால், மங்கள பாக்கியங்கள் நிறைய கிடைக்க போகுது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது. அதே மாதிரி இதுவரை கோர்ட்டு கேஸ்ல இருந்து பிரச்சனை இருந்துக்கிட்டு அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு. இது எல்லாம் இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. அதுலயும் குறிப்பா இந்த மகர ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அந்த நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் பார்ப்போம். முதல்ல உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் சூரியன் நட்சத்திரம். பொதுவாக பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சூரியன் மகர ராசிக்கு 8ஆம் அதிபதி, சனிக்கு பகை கிரகம் தான். ஆனாலும் 8ஆம் அதிபதியா இருந்தாலுமே
இந்த காலகட்டம் நிறைய சந்திச்சிட்டீங்க, நிறைய பிரச்சனை. ஏன்னா அட்டமாதிபதி வருஷம் பூரா அட்டமாதிபதி தான். அப்படி இருந்தாலுமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு அந்த அட்டமஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார், தெய்வ பலம். அதனால எவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே கேதுவின் அனுகிரகத்தினால நீங்க முன்னேறக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உத்திர நட்சத்திரத்துக்கு பலன் நிறைய கிடைக்க போகிறது. தொழில் ரீதியாக, மன ரீதியாக, அதே மாதிரி கணவன் மனைவி உறவு மூலமாக நல்லா கிடைக்க போகுது. நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் இவெல்லாம் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவாங்க. அது மாற்றமே இல்லை. ஜெயிச்சு எழுந்திரிச்சு வந்துருவீங்க. இது முதல் விஷயம். அடுத்த நட்சத்திரம் மிக முக்கியமான நட்சத்திரம் தான். ஏன்னா ரொம்ப பலன லாபத்தோடு அனுபவிக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டா இந்த நட்சத்திரம் தான் திருவோணம். சுந்தரன் நீயும் சுந்தரன் நானும் சேர்ந்திடும் நாள் தான் திருவோணம் சொல்ல முடியா. அப்பேற்பட்ட இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திரன் நட்சத்திரம் முதல்ல பாத்தீங்கன்னா நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள், கணவன், மனைவி இவங்க எல்லாருடைய சேர்க்கையுமே பெரிய பலம். பெரிய இதுவரை நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு இருந்தீங்க தெரியுங்களா. அது கணவன் மனைவி பிரச்சனை ஏற்பட்டது நடந்துச்சு. அதே மாதிரி நண்பர்கள், கூட்டாளிகள்லாம் ஏற்பட்ட பிரச்சனை இது எல்லாம் மாறி சுமூகமான சூழ்நிலையை அமையக்கூடிய வாய்ப்பு இந்த திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கிடைக்கிறது. மனம் விரும்பிய பல விஷயங்கள் கிடைக்கும். அது போக பாத்தீங்கன்னா சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசி அப்படின்னா ரிஷப ராசி. அந்த ராசியை சனீஸ்வரன் 3ஆம் பார்வையை பார்க்கிறார் இல்லையா. அதனால மனம் விரும்பிய அனைத்து செயல்களுமே இந்த திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். என்னென்ன பிளான் போட்டீங்களோ அந்த பிளான் எல்லாமே கை கொடுத்து உதவும். அது தொழிலாக இருந்தாலும் சரி, அது மன வாழ்க்கையா இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, என்னென்ன ஸ்கெட்ச் போட்டீங்களோ அவ்வளவுமே உங்களுக்கு சாதகமாக மூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு. ஏன்னா உழைக்க தயங்காதவங்க இல்லையா, பிளானே கரெக்டாக போடுவீங்க. அந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள். அது செவ்வாய் நட்சத்திரம். பொதுவாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு, அதாவது அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானையில் தங்கன்னு சொல்லுவாங்க. அது பழமொழியாக இருந்தாலுமே என்ன காரணத்தினால அந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் உச்சமடையக்கூடிய ராசின்னா அது மகர ராசி தான். இந்த செவ்வாய் இந்த ராசிக்கு லாபாதிபதி பிளஸ் 4ஆம் இடத்த அதிபதி. அப்ப வீடு, வண்டி, வாகனம், யோக சேர்க்கைகளும் எல்லாமே லாபமாக கிடைக்கிற வாய்ப்புகளும் இதெல்லாம் ஊடு சேர கிடைக்கிற காரணத்தினால இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த பலன் முழுசா கிடைக்க போது எந்த மாற்றம் இல்லை. இதை அனைத்துமே சரியான முறையில் நீங்க பயன்படுத்திக்க. அப்படி பயன்படுத்தினால் லாபம், யோகம் எல்லாமே கிடைக்கும். இழந்தவை அனைத்தையும் மீட்டு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்கிறோம். முருகப்பெருமானை நீங்க வழிபாடு பண்ணுங்க. பொதுவா மகர ராசிக்கு மொத்தமா சொல்லப்படும்னா மகராசிக்காரர்களே உங்களுக்கு உங்களுடைய வீட்டுநாதன் சொல்லக்கூடிய சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க. அது தனியா இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் எங்கெல்லாம் தனியாக இருந்து அமர்ந்திருக்கிறாரோ அங்கே நீங்க போய் வழிபாடு பண்ணுங்க, நல்லது. ஒண்ணு. ரெண்டாவது பொறுத்த குரு பார்க்க போறார். இப்ப குரு பார்க்கக்கூடிய நன்மை. அதனால குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க, தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க, திருச்செந்தூர்ல போய் வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்க போயிருது. அடுத்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சுபமும் யோகமும் லாபமாக கிடைக்கிற காரணத்தினால உங்களுக்கு மனம் விரும்பிய பல விஷயங்கள் ஜெயிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கு. எல்லா நன்மைகளும் ஒரு சேர கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனி நல்வாழ்த்துக்கள்.